அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த வேஜ் பாலிசி, ஊதிய கொள்கை அப்படின்ற மாதிரி கான்செப்ட். இது ஊதிய கொள்கைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் சட்டத்தில் ஊதிய கொள்கை என்பது தொழிலாளர்களுக்கு ஊதியம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. ஊதியம் எப்படி நிர்ணயிக்கிறாங்க? அவருடைய தகுதியின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில், அவர் செய்யும் வேலை இடத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான கான்செப்டில் ஊதியத்தை நிர்ணயம் செய்வாங்க. ஒரு அபாயகரமான இடத்துல ஒரு தொழிலாளி பணிபுரிகிறார்னா அவருக்கு கண்டிப்பாக ஊதியம் சற்று கூடுதலாக இருக்கும். அதே போல் நன்கு படித்த ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் முக்கியமான இடத்துல பணிபுரிகிறார்னா அவருக்கு சற்று ஊதியம் கூடுதலாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி ஊதியம் எந்த இடத்துல யாருக்கு வேலை செஞ்சால் எந்த ஊதியம் கொடுக்கணும்னு நிர்ணயம் செய்யக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் வேஜ் பாலிசி, ஊதிய கொள்கைன்னு அர்த்தம். என்பதை நிர்வகிக்கும் விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை குறிக்கிறது. குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள், மினிமம் வேஜ் ஆக்ட், ஊதிய நிர்ணய முறைகள், கட்டண முறைகள் மற்றும் ஊதியம் தொடர்பான சுரண்டலை தடுப்பதற்காக. இதில் மிக முக்கியமான வார்த்தையே இது ஒன்று தான், ஊதியம் தொடர்பான சுரண்டல். சும்மா கஷ்டப்பட்டு வேலை வாங்கிட்டு கம்மியான கூலியை கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷனாக பார்க்கப்படுகின்றது இந்த லேபர்லால். அதை தடுக்கும் விதமாக இருக்கிறது தான் இந்த வேஜ் பாலிசி, மினிமம் வேஜ் ஆக்டு. கூட இன்னும் ஒரு ஆக்ட் சேர்ந்துருக்கு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் வேஜ் ஆக்ட் 1936. இது அடிக்கடி உங்களுடைய பிக் கொஸ்டினில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த டாபிக். அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இதை. ஸோ இத்துணை சிறப்பு அம்சங்களை கொண்டது தான் இந்த வேஜ் பாலிசி. ஸோ வேஜ் பாலிசினா என்னன்றது உங்களுக்கு ஒரு அடிப்படையாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான டாபிக் சிறுவினாக்களில் கேட்டாங்கன்னா நீங்கள் விடாமல் எழுதுங்க, ஏன்னா மிக மிக இலகுவான ஒரு டாப்பிக்கும் கூட. ஸோ அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும், நோக்கங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூர் ஃபேர் வேஜஸ், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிலையான ஊதியம், வாழ்வு ஊதியம், இந்த மாதிரியான ஊதியத்தை தெளிவாக வரையறை செய்யப்பட வேண்டும். சும்மா எதுவுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடாக இருக்கக்கூடாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலிடாக வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய கான்செப்ட் இந்த ஊதிய கொள்கை. ப்ரிவென்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கண்டிப்பாக சுரண்டலை தடுக்கும் விதமாக இது அமைகிறது. ஏன்னா வெளிப்படையாக சொல்லிட்ட பிறகு அவர்களுக்கு என்ன ஊதியம் என்பது அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா சுரண்டல் மிக அதிக அளவில் தடுக்கப்படுகிறது. ப்ரொமோட் ப்ரொடக்டிவிட்டி, அவர்கள் என்ன எண்ணுகிறார்களோ, தொழிலாளர்களிடமிருந்து முதலாளிகள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை பார்த்திங்கன்னா இவர்கள் கொடுக்கும் விதமாக இந்த வேஜ் பாலிசியும் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பீஸ், அதாவது தொழிற்சாலைக்குள்ளே ஒரு அமைதி நிலவும் இந்த பாலிசிலாம் இருந்துச்சுன்னா, மினிமம் வேஜ் ஆக்ட் இருந்தாலும், பேமெண்ட் வேஜ் ஆக்ட் இருந்தாலும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருந்தாலும், ஸோ இத்தனை ஆக்ட் இருந்துச்சுன்னா அந்த தொழிற்சாலைக்குள்ள அமைதியான சூழல் நிலவும் என்பதில் சிறிது அளவு மையம் கிடையாது. இதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. சப்போர்ட் எக்கனாமிக் பிளானிங், இதற்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பொருளாதார பிளானிங் பண்ணுவதற்கு இத்தனை ஆக்டுகளும் மிக அற்புதமாக உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வேஜ் பாலிசியுடைய நோக்கம், இத்தனை ஆக்டுடைய நோக்கமும் கூட. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும். யுனிச்சி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேஸ் ஸ்டடியில் 1961 நடந்த ஒரு கேஸ் ஸ்டடியில் இந்த யுனிச்சின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைலரிங் நிறுவனம் நடத்தி வராரு. இந்த டைலரிங் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த மாதிரி வேஜ் பாலிசி, இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரு, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் எங்களை கட்டுப்படுத்தாது. நாங்கள் பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நபர்கள், நான் வெறும் டைலரிங் ஷாப் தான் நடத்திட்டு வரேன் நான், அதனால் நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டில் வாதிடுறாரு. ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேஜ் ஆக்ட் அடிப்படையில் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு உள்ள என்ட்ரி இருக்குதா, இவர்கள் உள்ளே வர முடியுமா, இந்த ஆக்டுக்குள்ளே வர முடியுமான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஆனரபிள் கோர்ட்டு எழுப்புறாங்க. அதன் பிறகு ஆராய்ந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கு இத்துணை சட்டங்களை இயற்றக்கூடிய சட்டப்பூர்வமான உரிமை உள்ளது. அதே போல குறைந்தபட்ச ஊதியம், மினிமம் வேஜஸ் ஆக்ட் எந்த தொழிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிறதோ அந்த தொழிலுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அந்த ஆக்ட் இவர்களை கட்டுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு
ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆக்டுகள் இருப்பதனால தான் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் ஏற்படக்கூடிய அந்த சுரண்டல் தடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ரிவென்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கண்டிப்பாக இதை நீங்கள் எழுதி தான் ஆகணும். எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்குன்றத உங்களுடைய மனசில் நிறுத்திக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. மிக அற்புதமாக எழுதுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.